ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிங்க செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் வெற்றிகரமா 3வது வாரத்தோட பூஜை தான் நம்ம இன்னைக்கு குட்டிவா ஒரு மினி வீடியோவா பார்க்க போறோங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இதா இருந்ததுங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து புதுசா வேல் வந்திருக்குங்க. அதே மாரி இன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏத்தியாச்சுங்க. வேலுக்கும் வந்து வழிபாடு பண்ணியாச்சு. ஆனா இன்னும் வந்து வேலுக்கு வந்து அபிஷேகம்லாம் இன்னும் பண்ண ஆரம்பிக்கலைங்க. அது வந்து எங்க சார் வெளியூர் போயிருக்கனால, சரி அவர் வந்துட்டும். அவர் தான் ஃபர்ஸ்ட்டு செய்யணும் அப்படிங்கிறனால, அதுக்காக வெயிட்டிங்க. இன்னைக்கு வளர்பிறையில வந்து வச்சுடுவோம் அப்படிங்கிறதுக்காக வச்சாச்சுங்க. ஆனா வந்து வேல்மாறலும் படிச்சுட்டு, அ வேல்மாறல் எப்படி படிக்கிறது, அதே மாரி அபிஷேகம் வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சீக்கிரமா ஒரு வீடியோவா நானும் போடுறேங்க. நம்ம சார் வெளியூர்ல இருக்கறனால வந்து, சரி அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு அபிஷேகம் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. நாங்க பண்ணல. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ்ங்க. உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? மெயின் என்ட்ரன்ஸு புத்தரு. அப்புறமா உள்ள வந்து இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இன்னைக்கு வந்து 6 வகை பழங்கள் தான் எப்பவுமே வைப்போங்க. இன்னைக்கு வந்து நாங்க 6 வகையில வந்து சாப்பாடு செஞ்சு வச்சோங்க. இது வந்து அமேசான்ல வாங்குனோங்க. புதுசா வாங்கினோம். அது வந்து உங்ககிட்ட காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து 6 வகை சாப்பாடு வந்து முருகனுக்கு செஞ்சிருந்தோங்க. தக்காளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதங்க, சர்க்கரை பொங்கல், அப்புறம் வந்து புளி சாதம் செஞ்சா லேட் ஆயிடும் அப்படிங்கிறனால பன்னீர் சாதமா கொஞ்சம் செஞ்சுருந்தோங்க. மொத்தம் 6 வகை சாப்பாடு செஞ்சுருந்தோங்க. அம்மா வீட்லேருந்து கொண்டு வந்திருந்த மாம்பழங்க. அதே மாரி வேலுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வச்சாச்சுங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை நம்ம முருகனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான செவ்வாழைப்பழமும் வச்சு இன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சுங்க. இதுதான் வந்து இன்னைக்கு 3வது நாள் வெற்றிலை தீபத்தான வழிபாடுங்க. இந்த வெற்றிலை தீபத்து வழிபாடு வந்து 2வது வாரமே எங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சுங்க. நான் எதுவுமே இது வேணும்னு வேண்டவே இல்லைங்க. ஆனா எங்க பாப்பாக்கு பார்த்தா டே ஷிஃப்ட் வந்து அவங்க கேட்காமயே குடுத்துருக்காங்க. அந்த கம்பெனிய பொறுத்த வரைக்குங்க, நைட் ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்குங்க. அதுவும் வந்து நைட்டுன்னா ஏர்லி மார்னிங் 4:00 ஆயிடுங்க. அப்போ ஹோல் நைட் வெயிட் பண்ணி 4:00 மேல வேலை செஞ்சு, அன்னைக்கு டேவே வந்து ரொம்ப வந்து அவனுக்கு கஷ்டமா இருக்குங்க. திரும்ப எவ்வளோ நேரம் தூங்கி எந்திரிக்கவே முடியாதுங்க. அப்புறம் அவங்க அது மாரி மாத்தி குடுங்கன்னு கேட்டதுக்கு, அது மாரிலாம் இல்லைங்க, இல்லைங்கன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா அவங்களே கால் பண்ணிங்க, உங்கள வந்து நான் டே ஷிஃப்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, அவன் சிவில் சர்வீஸ்க்கு வேற அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நைட்ல வந்து அதுக்கு படிப்பாங்களாங்க. அதுக்காக டைம் இல்லாத மாரியே இருந்தது. இப்ப பார்த்தா அவங்களே கால் பண்ணிங்க, உங்கள வந்து நானு டே ஷிஃப்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களே கால் பண்ணி பேசினாங்க. இப்ப நாளையிலேருந்து செய்றாங்க. இது எல்லாமே இந்த வெற்றிலை தீப வெற்றியினால தான் கிடைச்சதுன்னு நினைக்கிறேங்க நானு.